மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. நண்பா மிஸ் எப்படி இருக்கிறீங்க? விஜய் டாக்ஸ் 2.0 இது என்னுடைய புது சேனல். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா உள்ளூரில் இருந்து உலகம் பூரா நடக்கிற விஷயங்களை உங்கள் கையில் கொண்டாந்து சேர்க்கறதுக்கான உன்னதமான சேனலை தான் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு வந்து சேரும். டெய்லி ஒரு வீடியோ 6 மணிக்கு போடுவேன். இந்த சேனலோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தயவு செஞ்சு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஹலோ நண்பன் மிஸ் எப்படி இருக்கிறீங்க? உங்கள் எல்லாருமே தெரியும், நான் வந்து அரபு நாட்டில் தான் இந்த வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன்னு. உங்களுக்கு இப்போ அரபு நாட்டோட சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே தெரியும். ஏன்னா ஈரான் இஸ்ரேல் வார்னால பல பேர் இங்கே வந்து வேலை இழந்திருக்காங்க, வேலையை விட்டு ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ வேலை இல்லாமல் இங்கேயே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு சூழலில் தான் நானும் இருக்கிறேன். கடந்த 2 மாதமாச்சு எனக்கு வேலை போய் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய இந்த ப்ராஜெக்ட் இந்த சண்டேனால ஸ்டார்ட் பண்ணாமல் போனால எனக்கு வேலை போயிடுச்சு. ஸோ நான் இங்கே சர்வை பண்ணுறதுக்கு எனக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை. ஸோ முடிஞ்சுனா உங்களால் இந்த QR கோட் யூஸ் பண்ணி உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்கள் எனக்கு செய்யுங்க. ஹலோ மக்களே, நம்ம மிஸ் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு விஜய் ஸ்டாக், வெல்கம் டு another வீடியோ. ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தான் வந்து உண்மையாலுமே தளபதி வந்து தன்னுடைய பிரச்சாரத்தை ரொம்ப சந்தோஷமாக முழு மனசு நிறைவோடு பண்ணியிருக்காரு அப்படின்றத நான் ஃபீல் பண்ணேன் பார்க்கும்போதே. ஏன்னா ஒவ்வொரு நாளும் பிரச்சாரத்துக்கு முன்னாடி வரும்போதெல்லாம் இந்த போலீஸ்காரங்க பாதுகாப்பு ரொம்ப குறைவாக இருந்துட்டு மக்கள் ஓடி வர்றது, பஸ்ஸு பின்னாடி ஓடி வர்றது, பின்னாடியே வர்றதெல்லாம் பார்த்துட்டு அவர் பதட்டத்திலே இருப்பார். அதுவும் பஸ்ஸுக்குள்ளே உட்காந்துக்கிட்டே எல்லாரையும் வந்து மீட் பண்ணணும் வைக்கணும் அப்படின்னும் போது அந்த பஸ்ஸை நோக்கி தான் எல்லாம் ஓடி வருவாங்க. அவர்கிட்ட ஏதாவது கிஃப்ட் கொடுக்கறதுக்கு, அவரோட செல்ஃபி எடுக்கிறதுக்கு, அவர்கிட்ட எல்லாம் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி இவர் வெளியில் நின்று அந்த கை காட்டும் போது ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் வெளியிலேருந்து கையை காட்டிட்டு அவங்களும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அது எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காவிகளை இன்றைக்கி தாண்டா பார்க்க முடியுது. காவி துணிகளை, அதாவது காவல்துறைகளை இன்றைக்கி தான் பார்க்கவே முடியுது. தளபதி பிரச்சாரத்துக்கு வண்டி முன்னாடி ஒரு 30-40 போலீஸ், 40-50 போலீஸ் ஓடுறாங்க. இதைத்தானே ஸ்டார்டிங்லேருந்து கேட்டுக்கிட்டு இருந்தோம். இந்த அரசாங்கத்துக்கிட்ட, இந்த திமுக அரசாங்கத்துக்கிட்ட என்ன கேட்டுக்கிட்டு இருந்தோம்? இதைத்தானே கேட்டுக்கிட்டு இருந்தோம். பாதுகாப்பு கொடுங்க, அவர் வரும்போது பிரச்சாரத்துக்கான பாதுகாப்பு கொடுங்க, அவருக்கான காவல்துறையை டிப்ளாய் பண்ணுங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு வந்து 1008 குறை சொல்கிறாங்க. அவர்கள் தான் வந்து தன்னுடைய கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணணும், அவர் தான் அதுக்கான படைகளை ரெடி பண்ணி வச்சுக்கணும், அதற்கான ஆட்களை வந்து தயார் பண்ணி வச்சுக்கணும்னு தளபதி மேலே திருப்பி போடுறது. இதை எத்தனை மீடியாக்களும் உட்காந்து இவ்வளோ நாள் காமிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த மீடியாக்கள்லாம் என்ன சொல்லுவாங்க? இப்போ எங்கே போய் இதை சொல்லுவீங்க? இன்றைக்கி எப்படி இவ்வளோ போலீஸ்காரங்க வர முடியுது? ஏன்னா இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழகமும் எலெக்ஷன் ஆஃபீஸ் கையில் இருக்குது. அந்த எலெக்ஷன் ஆஃபீஸ் கையிலே இருந்தப்போ கூட ஸ்டார்டிங்கில் ஒன்றும் நடக்கலை. நீங்கள் பார்த்துருப்பீங்க. முதல் பிரச்சாரத்தை கேன்சல் பண்ணதாக இருக்கட்டும், நடு ரோட்டில் குழியை தோண்டி போட்டு, 2வது பிரச்சாரத்தை முழுசாக பண்ண விடாமல் பாதியில் அவர் இந்த மாதிரி ஏதோ பிரச்சனை நடக்க போகுதுன்றது தெரிஞ்சு கிளம்பி போனதாக இருக்கட்டும், இப்படி அதையும் கூட செய்ய விடலை. இது பல தரப்பட்ட போராட்டங்களுக்கு அப்புறமா தான் இன்றைக்கி திருச்சியில் இவ்வளோ முழுசாக தளபதி வந்து ரொம்ப ஃப்ரீயாக ஓப்பனாக தன்னுடைய பிரச்சாரத்தை கொண்டு போக முடியுது. இதுதானே ஒரு ஜனநாயக நாட்டில் எல்லாருக்கும் செய்ய வேண்டிய கடமை. ஒரு பிரச்சாரத்தை மக்களில் பார்த்து, மக்களை சந்தித்து, அவர் இத்தனைக்கும் மற்ற தலைவர்கள் மாதிரி இவரெல்லாம் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வண்டியில் நின்று பேசுறது கூட கிடையாது. 10 நிமிஷம் தான் பேச போகிறாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதை ட்ரோல் வேறு பண்ணுறீங்க. எல்லா மீடியாக்களும் சேர்ந்து, எல்லா கொத்தடிமைகளும், ஞாயிற்றுக்கிழமை குரூப்ஸ்லேருந்து எல்லாம் ட்ரோல் பண்ணுறீங்க. ஆனால் அந்த 10 நிமிஷம் கூட அவர் மக்களை பார்த்து பேசக்கூடாதுன்னு நீங்கள் பயந்து நடுங்கிறது, சாவுறது எதனாலனா, நீங்கள் பண்ணி இருக்கிற அயோக்கியத்தனமும் ஊழலும் எல்லாம் சொன்ன மாதிரி பொருந்தா கூட்டணிகளும், கல்லாப்பட்டி கூட்டணிகளும்டா. உண்மையாலுமே நீங்கள் மக்களுக்கு நல்லது செஞ்சுருந்தீங்க அப்படின்னா, புதுசாக ஒருத்தர் மக்களுக்கு நல்லது செய்கிறேன்னு வர்றபோது ஏன் வந்து மக்கள் அவர் வந்து சப்போர்ட் பண்ணணும்? இதை அந்த கொத்தடிமைகளும், ஞாயிற்றுக்கிழமை குரூப்ஸும், பல தரப்பட்ட கூட்டணிகளும் வச்சுருக்க இன்னொரு கட்சியும் உணர்ந்தாங்க அப்படின்னா இங்கே இந்த பிரச்சனையே இருக்க போகிறதில்ல. யாரும் புதுசாக தமிழ்நாடு அரசியலுக்குள்ளே வரப்போகிறது கிடையாது. இதை இவங்க புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஆனால் இன்றைக்கி இப்போ புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா தேர்தல் ஆணையம் அப்படின்றது வந்து ஆல்மோஸ்ட் இப்போ எது வரைக்கும் போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, லெட்ரு போனது போய், தளபதி நேராக கொடுத்தது போய், மோடி அமித்ஷா வரைக்கும் போயிடுச்சு. என்னது, அமித்ஷா வரைக்கும் இந்த மேட்ரு போயிடுச்சு. Y+ பாதுகாப்பு விஜய் அவர்களுக்கு இருந்தும், Y+ பாதுகாப்பு இருந்தும் அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது, அந்த மாதிரி பல சதி வேலைகள் நடக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு அமித்ஷா வரைக்கும் போயிருக்கு. ஸோ அப்போ இதுக்கு மேலே இவங்க வந்து இதை வந்து ஒழுங்காக செய்யலை அப்படின்னா ஒட்டுமொத்த இந்தியாவுமே இதை என்ன பண்ணோம்னா திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிடும்.
ஆஹா இப்போ தமிழ்நாட்டில் அப்போ இந்த அளவுக்கு ஒருத்தர் 2 கட்சிகளை எதிர்த்து வரும்போது அப்போ அவருக்கு இந்த மாதிரி அடக்குமுறை நடக்குதுன்னா இதே தானே எல்லா ஸ்டாட்லேயும் நடக்கும்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக இது வந்து மிகப்பெரிய ஒரு பேக் ஃபயரை பிஜேபி கட்சிகளுக்கு வந்து பல மாநிலங்களில் இறக்கி விடும். முக்கியமாக சொல்லப்போனால் அவர்கள் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய கேரளாவாக இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், தெலுங்கானாவாக இருக்கட்டும், கர்நாடகா இருக்கட்டும், இங்கெல்லாம் போகும்போது விஜயோட ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிஜேபியை மொத்தமாக வலிச்சு நொட்டிடுவாங்க. ஸோ சவுத் ஸ்டேட்டை வந்து அவங்க கண்ட்ரோலில் எடுக்கலை அப்படின்னா பிஜேபினால் ஆட்சியில் இருக்க முடியாது. இப்போ கூட ஆட்சியில் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் சந்திரபாபு நாயுடு மட்டும்தான். அவர் சப்போர்ட் மட்டும் இல்லை அப்படின்னா பிஜேபி முடிஞ்சு. ஸோ அப்போ பிஜேபிக்கு இங்கே மிகப்பெரிய தலைவலி. அதனால தான் இன்றைக்கி எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ளே அவங்க ஊடுருவி தமிழ்நாட்டில் வந்து இந்த இடத்த பிடிச்சிடணும்னு அவங்க ரொம்ப ஆர்வமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இபிஎஸை வந்து கைக்குள்ளே போட்டுக்கிட்டு தளபதியும் கைக்குள்ளே போடலான்னு 1008 பிளான் பண்ணாங்க. பட் ஒன்றும் நடக்கலை. இன்றைக்கி ஓப்பனாக வேறு சொல்லிட்டாரு, ஜனநாயகன் படத்தை போட்டு எப்படி பண்ணி வச்சுருக்காங்க நம்மளுடைய ஒரு திருவிழாவை அப்படின்றது வந்து சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம இதெல்லாத்தையும் மனசில் வச்சுக்கணும், ஒவ்வொரு விஷயத்தையும் மனசில் வச்சுக்கணும். இந்த கொத்தடிமைகள் பேசுகிறதையோ, நாய் டம்ளர் குரூப்ஸ் பேசுகிறதையோ அதெல்லாம் கண்டிக்கவே கூடாது. ஏன்னா நாய் டம்ளர் எந்த அளவுக்கான ஒரு அயோக்கிய பையன்னு சொல்லிட்டு இந்த போஸ்டரை பார்த்தீங்கன்னா தெரியும். யார்? மாமா பையன் என்ன சொல்லியிருக்கான் பார்த்தீங்களா இல்லையா? எங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடலைன்னா கூட பரவாயில்ல, என்னது சீமானுக்கு நீ ஓட்டு போடலைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் விஜய்க்கு மட்டும் போடுறாத. ஏன்னா இதுக்கு திமுக எவ்வளோ மேலாம் பல நல்ல திட்டங்களை திமுக தமிழ்நாட்டில் செஞ்சுருக்கான். அப்புறம் என்ன மயிருக்கு நீ திமுக எதிர்த்து வந்த? கேட்போமா மாட்டோமா? இவங்கெல்லாம் செருப்பு கழட்டி அடிக்கணுமா வேண்டாமா? இந்த நாய் டம்ளர் பின்னாடி போகிற தம்பி தங்கையில் கேட்குறேன், உங்கள் அண்ணன் திராவிட கட்சி தான் எதிர்த்து வந்தான். இன்றைக்கி விஜய்க்கு ஓட்டு போட்டுறாதீங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரே காரணத்துக்கு திமுக நல்ல திட்டங்கள் செஞ்சுருக்குன்னு சொன்னானா அப்புறம் என்ன மயிருக்கு எதிர்த்து வந்தான்? இதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்க. இதெல்லாம் உங்களுக்கு அறிவுன்றது இருந்தால் தானே. சுத்தமாக இருக்க போகிறது கிடையாது. இதில் நம்மளை சொல்கிறது, நம்ம பசங்களை சொல்கிறது. எங்கள் பசங்க உண்மையாலுமே தங்கம், உண்மையை சொல்ல போனால் தங்கம். அஃப்கோர்ஸ் விஜய் அவர்கள் மேலே வச்சுருக்க பாசத்தில் ஆர்வ கோளாறில் அவர் பக்கத்தில் போகிறதா இருக்கட்டும், அவரை போயிட்டு ரொம்ப தொல்லை பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் இருக்குதா, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதெல்லாம் அன்பின் மிகுதியில் செய்கிறது ஒழிய அவர் நினச்சிருந்தாருன்னா இந்த மாதிரி கட்சிகளெல்லாம் துவம்சம் பண்ணியிருக்கலாம் இந்த பசங்களை வச்சு. இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தியிருக்கலாம், ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி தமிழ்நாட்டில் வேறு மாதிரி கூட அவர் அரசியல் பண்ணியிருந்துருக்கலாம். பட் அதெல்லாம் பண்ணாமல் இளைஞர்களை வழி நடத்தி கொண்டு போகணுன்ற அந்த முக்கியமான ஒரு பொறுப்பில் இருந்து இப்போ வரைக்கும் விஜய் அவர்கள் தவறவே இல்லை. அந்த வகையில் தான் நம்ம வந்து அவரை மிகப்பெரிய ஒரு தலைவரை பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் வந்து இப்போ பிரச்சாரத்தில் பல திட்டங்களை பற்றி பேசுகிறாரு. இன்றைக்கி வந்து முக்கியமாக கேஸை பற்றி பேசினார். இங்கே கேஸுக்கு பற்றாக்குறையாக இருக்குது, இந்தியாவிலையும் பற்றாக்குறையாக, கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இவங்க எதாவது ஏற்பாடு பண்ணியிருக்கலான்னு கேஸை பற்றி பேசினார். இப்போ இந்த கேஸை பற்றி பேசினோன்னு இப்போ பாருங்கள், நிறையா பேர் முட்டு கொடுத்துட்டு வருவாங்க. மோடி அவர்கள் இருந்தனால தான் இன்றைக்கி பல நாடுகளுக்கு போகாத கப்பல்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு வந்துச்சு. அது மட்டும் இருக்கிறனால தான் இந்தியாவுக்கு வந்துச்சு. ரஷ்யாலாம் போய் டீல் போட்டு வந்திருக்காரு. இதெல்லாம் மோடிஜி இருந்தனால தான் நடந்துச்சு, இல்லைன்னா நடந்திருக்காதுன்னு. இது மோடிஜினால நடக்கலடா முண்டப்பயிலா. அந்த நாடுகள் எல்லாம் இந்தியா மேலே வச்சுருக்கக்கூடிய மரியாதை, நம்பிக்கை, இந்தியா வந்து ஒரு சமத்துவமான நாடு, அந்த நாட்டில் இருக்க மக்கள்லாம் வந்து இந்த வன்முறையை விரும்பாதவர்கள் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லார் மனதிலும் இருக்குது. அதனால் இன்றைக்கி அவர் பிரைம் மினிஸ்டராக இருக்கிறனால அவர் தான் போய் பேச்சுவார்த்தை நடத்த முடியும். ஒருவேளை அந்த இடத்துல பப்பு இருந்தாருன்னா, நம்ம ராகுல் பப்பு இருந்தாருன்னா அவர் போய் பேச்சுவார்த்தை நடத்தி அவர் ஆயில் டேங்கை வாங்கிட்டு வந்திருப்பார். ஆனால் எப்படி இருந்தாலும் ஆயில் டேங்கு, எல்பிஜி டேங்கு வாங்கிட்டு வந்திருப்பாங்க இந்தியாவுக்கு. அதில் மாற்று கருத்தே கிடையாது. அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி. ஏன்னா அவங்க இந்த கட்சிக்காக கொடுக்கல, இந்தியா நாட்டுக்காக கொடுத்துருக்காங்க, இந்தியா நாட்டு மக்களுக்காக கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரே என்ன பேட்டி கொடுத்துருக்காருன்னா, இந்தியா எங்களுக்கு ஒரு நட்பு நாடு, அங்கே இருக்கும் மக்கள் எல்லாரும் எங்கள் சகோதரர்கள், அண்ணன் தம்பிகள் அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம அவங்க மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கோம், நம்ம அவங்க மேலே அன்பாக பேசுகிறோம், அமெரிக்காவை ஆறுதொடுத்தது வந்து தப்புன்னு சொல்கிறோம். இதனால் அவங்க வந்து நம்ம மேலே பாசத்தை காட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து கொஞ்சம் கிடைச்சது. ஆனால் தளபதி அவர் சொன்ன மாதிரி இந்த வாரம் ஆரம்பிக்கிற காலகட்டத்திலே ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்ற அந்த விஷயம் மூடும் போதே இந்த ஆயிலுக்கான தட்டுப்பாடு வந்துரும்ன்றது தெரிஞ்சு அதற்கான முன்னேற்பாடை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் மோடிஜி அப்படின்றத சொல்கிறாரு. இன்னொரு விஷயம், இந்த ரஷ்யா கிட்ட தடை போட்டிருந்தப்போ வாங்காமல் இருந்தாங்க. எதை? ஆயிலை அமெரிக்கா கிட்டேருந்து வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அமெரிக்கா ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் ரஷ்யா கிட்டேருந்து வாங்குறாங்க. ஸோ அதை வந்து அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணாமல் அதே நிலைப்பாட்டில் முன்னாடி எப்படி நம்ம ரஷ்யா கிட்ட வாங்கிட்டு இருந்தோமோ அதே நிலைப்பாட்டில் இருந்திருந்தா இந்நேரம் இந்த ரஷ்யாவிலேருந்து நமக்கு வேண்டிய ஆயில் வந்திருக்கும், தட்டுப்பாடு இருந்திருக்காது. பட்
இதெல்லாம் தவறிடுச்சு இந்த பிஜேபி அரசாங்கம். இதை வெளியில் யாரும் பேச மாட்டாங்க, நான் பேசுவேன். ஸோ இதுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் போயிட்டு என்னோட விஜய் டாக்ஸ் 2.0 சேனலில் பாருங்கள். அதில் ஈரான் இஸ்ரேல் வார் எல்லாமே இருக்கும். இந்த ஆயில் ஏன் தட்டுப்பாடாச்சு, எதனால் இன்னும் தட்டுப்பாடாக இருக்குது அப்படின்றது தெரியும். பட் இருந்தாலும் இந்தியாவில் இவர் சொன்ன மாதிரி முன்னெச்சரிக்கையாக இருந்திருந்தால் இதுமாரி அளவுக்கு ஒரு தட்டுப்பாடு இருந்திருக்காது அப்படின்றது தான் நான் உங்ககிட்ட சொல்கிற விஷயம். தளபதி இந்த சொன்ன மேட்ருக்கு மற்றபடி அவர் சொன்ன அந்த அறிக்கைகள் வச்சைகள் அதெல்லாம் ரெகுலராக சொல்கிறது தான். அவர் வந்து மற்ற அரசியல் கட்சிகளுடைய அந்த அறிக்கைகள் வந்து வெத்தறிக்கைகள் தான். ஏன்னா இது வரைக்கும் அவன் செஞ்சது கிடையாது. பட் தமிழக அரசியல் தமிழக வெற்றி கழகம் கொடுத்த அறிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றப்படும் வாக்குறுதி கொடுக்குறாரு. விச் மீன்ஸ் அதற்கு மிகப்பெரிய ஒரு பேக்கப் பிளான் அவங்க வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். அந்த பேக்கப் பிளான் எல்லாம் இப்போ ஏன் அவர் சொல்லாமல் இருக்கிறாருன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த தேர்தல் அப்படின்றது நம்ம வெற்றி அடைஞ்சால் மட்டும்தான் நம்ம நினச்சது செய்ய முடியும். நம்ம வெற்றி அடையாமல் இதெல்லாம் நான் இப்படி செய்வேன், இதெல்லாம் நான் அப்படி செய்வேன், இதெல்லாம் இப்படி நான் செய்வேன்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு ஒரு வாய்ப்பு. ஒருவேளை விஜய் அவர்கள், என்னடா நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, பட் ஆல்வேஸ் தெர் இஸ் அனதர் சைடு. ஒருவேளை விஜய் அவர்கள் சிஎம் ஆகலை இந்த வாட்டி அப்படின்னா, இந்த மாதிரி விஜய் அவர்கள் சொன்ன இந்த திட்டங்களை அவர்கள் அரசாங்கத்தில் அவர்கள் எல்லாத்தையும் செய்துட்டு அடுத்த 5 வருஷத்தில் இதெல்லாம் நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு நல்ல பேர் வாங்கினா சந்தோஷம். ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா அதை கொஞ்சமாக செஞ்சுட்டு பார்த்தீங்களா நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோன்னு பெருசாக பூதாகாரம் காட்டி திருப்பி நம்மக்கிட்ட கொள்ளையடிச்சு நம்மக்கிட்ட ஓட்டை வாங்குவாங்க. நான் சொன்ன மாதிரி அடுத்த 5 வருஷத்தில் என்ன ஆகும் ஏதாகும் நமக்கு தெரியாது. அப்படின்னும் போது எல்லாத்தையும் பார்த்து கொஞ்சம் நிதானமாக தான் சொல்ல முடியும், செய்ய முடியும் அப்படின்றது தான் நம்ம அரசியல் நம்ம புரிஞ்சுக்கணும். என்னையோ ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி ஐ எம் ஹேப்பி. நான் என்ன பார்க்குறேன்னு இதெல்லாம் அங்கே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், லைவ் போயிட்டுருக்குது. இருந்தாலும் என்னால் வந்து சில விஷயங்களை கன்வே பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த கன்வே பண்ணேன். அடுத்தடுத்து பிரச்சாரம் பேசி முடிச்சோன்னே அடுத்து என்ன சொல்கிறான்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் முடிச்சுக்கிறேன். நான் அந்த வீடியோவில் டேக் பை.